ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். இன்னைக்கு வந்து 2/5/2024 முரளிக்கான கேள்வி பதில் பார்க்கலாம் சிஸ்டர். ஆமா சிஸ்டர், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனிதர்களால் கொடுக்க முடியாத எந்த ஒரு உறுதிமொழியை பகவான் தன்னுடைய குழந்தைகளிடம் கொடுக்கின்றார்? அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, பகவான் வந்து ப்ராமிஸே செய்யறாங்க. குழந்தைங்களே, நான் உங்களுடைய நம்முடைய வீட்டுக்கு கண்டிப்பா உங்களை நான் அழைச்சிட்டு போயிடுவேன். நீங்க ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையானீங்க அப்படின்னா முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கு கண்டிப்பா போயிடுவீங்க. அப்படி இல்லாட்டினாலும் முக்திக்கு ஒவ்வொருவரும் போய் தான் ஆகணும். யாரு விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் வலுக்கட்டாயமா கணக்கு வழக்க முடிக்க வச்சுட்டு அழைச்சிட்டு போயிடுவேன். நான் எப்போது வர்றேனோ அப்ப வந்து உங்க அனைவருடைய வானப்பிரஸ்த நிலையும் ஏற்படுது. நான் எல்லாரையும் கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு பாபா. ஆமாங்க சிஸ்டர், ஆமா. அது இல்லாம எல்லாரையும் கூட்டிட்டு போறேங்கிறாரு பாபா. சொல்றாரு, சரி போறதான் போறோம், நம்ம ஜீவன் முக்திக்கான ஆசையும் வாங்கிட்டு போயிடுவோம், எதுக்கு சும்மா போவானே. ஓகே, அடுத்த எல்லாருக்குமே வானப்பிரஸ்த நிலைதான். ஆமா, எல்லாத்துக்குமே வானப்பிரஸ்த நிலைதான். அவங்க பாத்தீங்கன்னா அடி உத வாங்கிக்கிட்டு கூட்டிட்டு போவாங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாங்க. நீங்க வரலனாலும் அடிச்சு இழுத்தாவது நான் கூட்டிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாரு. அது இல்லாம பாபா என்ன பண்றாரு, ப்ராமிஸ் பண்றாங்கிறாரு எல்லார்கிட்டயுமே. அதாவது நம்ம கிட்ட மட்டும் கிடையாது, இத கூட்டிட்டு போற விஷயம் எல்லா குழந்தைங்க கிட்டயுமே சொல்றாரு, கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு. ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின், சம்பூர்ணம் ஆவதை பற்றி பாபா என்ன கூறுகின்றார்? அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப படிப்பின் மீது நீங்க கவனம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. சர்வ குணங்கள் நிறைஞ்சவங்களா 16 கலைகள் சம்பூர்ணமானவங்கன்னு எல்லாம் பாடப்பட்டிருக்கு இல்லையா? அந்த மாதிரி வந்து அனைத்து குணங்களையும் நீங்க தாரணை செய்யணும். நமக்குள்ள இந்த குணம் இருக்குதான்னு நீங்க செக் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா யார் வந்து அப்படி ஆகுறாங்களோ அவங்க மீதுதான் அவங்களோட கவனமும் போகும். இப்ப இதுதான் படிப்பது மற்றும் பிறருக்கு படிப்பிப்பதின் ஆதாரத்துல இருக்குது. நாம எத்தனை பேருக்கு படிப்பிக்கிறோம் நம்ம மனசுகிட்ட நாமளே கேட்டுக்கணும்னு சொல்றாங்க பாபா. சம்பூர்ண தேவதையா யாருமே இப்ப ஆகல. எப்ப வந்து நிலா வந்து சம்பூர்ணம் அடையுதோ அப்ப அதனுடைய வெளிச்சம் வந்து நல்லா எவ்வளவு பிரகாசமா இருக்கும். அந்த மாதிரி ஆகணும், சம்பூர்ண நிலை அடையணும். வரிசை கிரமமான முயற்சியின் ஆதாரத்துலதான் இப்ப எல்லாருமே இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா, எப்ப நம்ம அந்த பாபா சொல்ற மாதிரி எப்படி முழு நிலவு பிரகாசிக்கும் போது எல்லாத்துக்குமே பிடிக்குது, அந்த மாதிரி நம்ம சம்பூர்ணம் ஆகும் போது எல்லாரும் நம்மள பார்த்து ஈர்க்கப்பட்டு வருவாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பாபாவும் வந்து பிரத்யட்சமாவாரு. அரைகுறை நிலவா இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு யாருக்கும் பிடிக்கிறது இல்லை இல்லையா? ஓகே ஓகேங்க சிஸ்டர், அடுத்த கொஸ்டின், தன்னை தானே எவ்வாறு செக் செய்ய வேண்டும்? சமூக பிரதானத்துல இருந்து சதுவ பிரதானமாக ஆகிறதுக்கு தான் பாபா வந்து இப்ப நமக்கு வழிய சொல்லிட்டு இருக்காரு. நினைவு யாத்திரை வந்து நினைவு யாத்திரை தான். அது நம்முடைய நினைவுக்கான சார்ட் வந்து சரியா இருக்குதா, மத்தவங்க வந்து எனக்கு சமமா நான் ஆக்கியிருக்கேனா அப்படிங்கறத செக் பண்ணணுங்கிறாங்க. தனக்கு தானே ஒவ்வொருத்தரும் நீங்க உங்க மனசாட்சிட்டே நீங்க கேட்டுக்கங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து ஞானத்தோட வானம்பாடிகளா நீங்க இருக்கிறீங்க. சிலர் கிளிகளா இருக்கிறாங்களாம், சிலர் வந்து வேறு பறவையாவும் இருக்கிறாங்க. நீங்க ஆனா புறாவாக இல்ல, கிளியாக ஆகணும். தனக்கு தானே கேட்டுக்கொள்றது மிக எளிதுங்கிறாங்க பாபா. எந்த அளவு நமக்கு வந்து பாபாவோட நினைவு இருக்குது, எந்த அளவு அதீந்திர சுகத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறதையும் நம்ம செக் பண்ணணும். வீட்டின் வேலைகள் செஞ்சிட்டு இருந்தாலும் நம்ம போகும்போதும் வரும்போதும் தன்னைத்தானே மலராக ஆக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. நமக்குள்ள எந்த ஒழுங்கினம் தவறு ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டே வாங்க. தன்னைத்தானே வந்து சோதனை செய்யறதுல வைரத்தோட உதாரணம் இருக்குங்கிறாரு பாபா. வைரம் எப்படி வந்து வைரத்தை வந்து வைரத்தால மட்டும்தான் இருக்க முடியும் இல்லையா? அதனாலதான் பாபா வந்து உங்களை செக் பண்றத வந்து நீங்க உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு நீங்க வந்து பெரிதாக காட்டும் கண்ணாடியா மேக்னிஃபை கிளாஸ் பூத கண்ணாடியை வச்சு பாருங்க உங்களுக்குள்ள நீங்க என்னென்னலாம் குறைங்க இருக்கு. அப்ப வந்து தேகாபிமானம் கொஞ்சம் கூட இல்லைதானே அப்படிலாம் வச்சு நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா செக் பண்ணும் போதுதான் நமக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கிறோம், இன்னும் பாபாவை எந்த அளவுக்கு நினைக்கணும்,
எந்த அளவுக்கு நம்ம மலராக ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் அப்பதான் தெரியும். சும்மா நினைச்சோம், போனோம், வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா நம்ம மாத்திக்கிறது கஷ்டமா இருக்கும். ஒரு நாளைக்கு கண்ணாடிய வச்சு பாக்கும்போதுதான் சின்ன ஒரு துகள் கூட பெருசா தெரியும். ஆமா, அந்த மாதிரி நீங்க செக் பண்ணுங்கிறாரு பாபா. இல்ல பறவைகளுடைய உதாரணம் கூட கொடுத்திருக்காருல பாபா. பறவைகளை பத்தி வானம்பாடியா சில பேர் நல்லா பாபாவோட ஞானத்தை எடுத்து சொல்லக்கூடியவங்களா வானம்பாடியா இருக்கிறாங்க. சில கிளிகள்னா சொன்னதே சொல்லக்கூடியவங்க அப்படிங்கிறாங்க. புறா அந்த அளவுக்கு கூட சொல்ல கூட கத்த கூட தெரியாதுங்கிறாங்கல்ல. அந்த மாதிரி சொல்றதுக்கு கூட தெரியாது. கிளி பேசும், அதாவது நம்ம சொல்றது அப்படியே சொல்லும். அந்த மாதிரி பாபாவோட ஞானத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் மீனாட்சி கையில கூட கிளி இருப்பதாக இருக்கும். அந்த கிளி பாத்தீங்கன்னா அந்த ஞானத்தை சொல்றதுதான் ஆக்சுவலி. புறா பாத்தீங்கன்னா எதுவும் பண்ணாது, அது பாட்டுக்கு அமைதியா இருந்துட்டு இருக்கும். அதுக்கு சொல்ல தெரியாது அப்படிங்கறதுக்கு ஞானத்தை சொல்ல தெரியாதவங்களுக்கு புறாவை உதாரணம் சொல்றாங்க பாபா. ஓகே ஓகே சிஸ்டர். அடுத்த क्वेश्चन, நாம் எந்த குலத்தின் சம்பந்தி என பாபா கூறுகின்றார்? நீங்க தெய்வீக குணங்களை தாரணம் செஞ்சு தேவதை ஆகுறீங்கிறாங்க பாபா. உங்களை தவிர தேவதை ஆகக்கூடியவங்க வேற யாருமே கிடையாது. இங்க வர்றதே தெய்வீக குலத்தின் சம்பந்தி ஆகிறதுக்கு தான். அங்க கூட நீங்க தெய்வீக குலத்தின் சம்பந்தியா இருப்பீங்க சத்தியத்துல சொல்றாங்க பாபா. அங்கே உங்களுக்குள்ள எந்த விதமான கோபம் வெறுப்பினுடைய விஷயம்லாம் இருக்காது. அப்படிப்பட்ட தெய்வீக குடும்பத்தை சேர்ந்தவர்களா ஆகிறதுக்கு நீங்க முயற்சி செய்யணுங்கிறாங்க. கண்டிப்பா. ஆமா, இப்ப நம்ம அதுக்காக தானே முயற்சியே பண்ணிட்டு இருக்கிறோம். சொர்க்கத்துல வரணுங்கிறதுக்காக தானே நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. கண்டிப்பா. அடுத்த क्वेश्चन சிஸ்டர், பாபா பிச்சைக்காரர் என குறிப்பிடுவது என்ன? பாபா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாபாவோட நினைவு மட்டும்தான் இருக்கணும், மற்ற எந்த நினைவும் இருக்கக்கூடாது. இதைதான் தூய்மையான பிச்சைக்காரன்னு சொல்லப்படுது. சரீரம் கூட நினைவுக்கு வரக்கூடாது. இது பழைய அழுக்கான சரீரமா இருக்கு. அப்ப வாழ்ந்துகிட்டே நீங்க இறக்கணும். இது புத்தியினாலதான் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா. இப்ப இருக்கிற பிச்சைக்காரங்க கூட ஒரு பைய தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த காலத்துல சாமியார்கள் திருவோடு எடுத்துட்டு வருவாங்க சாப்பாடு வேணும் அப்படிங்கறதுக்காக. இப்ப இருக்கிறவங்க மிகப்பெரிய பைய தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா பாபா முழுமையான பிச்சைக்காரன், இந்த உடம்பு கூட உங்களோடது கிடையாது அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு நீங்க மாறணுங்கிறாரு பாபா. வாழ்ந்துட்டே இறந்து போகணும், அத புத்தியினால நீங்க செஞ்சுட்டே வரணுங்கிறாங்க. கண்டிப்பா. இதுதான் தூய்மை அப்படின்னே சொல்றாரு. சுத்தமான அந்த விஷயத்துக்கு அந்த முழுமையான பிச்சைக்காரன் ஆவதுதான் பாத்தீங்கன்னா தூய்மைங்கிற விஷயத்தையே சொல்றாரு. ஏன்னா எதுவுமே என்னோடது இல்ல அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்ன எண்ணம் உருவாகும்? தூய்மையான எண்ணங்கள் மட்டும்தான் உருவாகும். எப்ப நமக்கு எனது அப்படிங்கிற விஷயம், அதாவது எனது உடம்பு அப்படின்னு நினைச்சாலும் கூட நமக்கு எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வந்துருது இல்லைங்களா? அதனாலதான் பாபா இன்னைக்கு ஒரு அழகான ஒரு இதை சொல்லிருப்பாரு, பிச்சைக்காரன் அப்படின்ட்டு. ஓகேங்க சிஸ்டர். அடுத்த क्वेश्चन, வானப்பிரஸ்த நிலை பற்றி பாபா கூறுவது என்ன? அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து மனிதர்களுமே இந்த நேரத்துல வானப்பிரஸ்த நிலை, அதாவது முற்றிலும் வைராக்கியத்துடன் வாழ்வதுங்கிறது தான் வானப்பிரஸ்த நிலையோட அர்த்தம். அந்த மாதிரி வாழ்ந்து இது இருக்கிறாங்க. இது நான் வர்றேன், அனைத்து ஆத்மாக்களையும் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலைக்கு அழைச்சிட்டு போகதான் நான் வர்றேன். இப்ப சிறியவங்க பெரியவங்க உங்க எல்லாருக்குமே வானப்பிரஸ்த நிலை தான் அப்படிங்கிறாங்க பாபா. வானப்பிரஸ்தங்கிறதுன்னு சொல்றோம், இதை கூட நீங்க தெரிஞ்சிருக்கவில்லை. குருக்களிடம் மனிதர்கள் போறாங்க, நீங்க லௌகீக குருக்கள் மூலமா அரைக்கல்பமா முயற்சி செஞ்சு வந்திருக்கீங்க. நம்ம துவாபரயுகத்துல இருந்து பாபாவை நினைச்சு பக்தி பண்ணிட்டு வந்திருக்கோம் வானப்பிரஸ்த நிலை அடையறதுக்கு. ஆனா ஞானம் எதுவுமே இல்ல. சிறியவங்க பெரியவங்க என உங்கள் அனைவரின் வானப்பிரஸ்த நிலை இப்போதுதான் அப்படின்னு பாபா சொல்றாங்க. முக்தியும் அனைவருக்கும் கிடைக்கணும், சிறியவங்க பெரியவங்க அனைவருமே முடிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. குழந்தைங்க இல்ல பெரியவங்க யாரும் கிடையாது, வானப்பிரஸ்த நிலை எல்லாருக்கும் தான் அப்படிங்கிறாரு பாபா. கண்டிப்பா. ஏன்னா இப்ப நம்ம நம்ம லௌகிகத்துல பாத்தீங்கன்னா சாதாரணமாவே இந்த உலகியல் விஷயங்கள்ல ஒரு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வாழ்ந்து முடிச்சுட்டாங்க இல்லையா? உடனே சரி நம்ம இந்த உடலை விட போறோம், அடுத்தது புண்ணியத்தை தேடிக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா குருக்கள்கிட்ட போவாங்க முக்தி அடையறதுக்காக. ஆமா,
ஆனா இப்ப பாபா என்ன சொல்றாங்கன்னா எல்லாத்துக்குமே இப்ப முக்தி அடையக்கூடிய டைம் வந்துருச்சுங்கிறாங்க. ஒரு இன்னொரு வாடியில கூட பாபா சொல்லிருப்பாங்க 6 மாசம் குழந்தையா இருந்தாலும் அதுக்கும் வானப்பிரஸ்த நிலை தான். எல்லாத்துக்குமே அந்த குழந்தைய பல பிறவிகள் எடுத்து உடல் எடுத்து பிறந்து இறந்து வளர்ந்துதான் வந்திருப்பாங்க. கண்டிப்பா இப்ப கடைசியில இந்த குழந்தை தானே பாபா அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா அது வாழ்ந்த ஆத்மா தான், அதுக்கும் முக்தி நிலை தான் அப்படிங்கிறாங்க. ஆமா, உலகியல் விஷயத்துல வானப்பிரஸ்த நிலை எல்லைக்கு உட்பட்டது. அதனால அவங்க ஒரு ஏஜ் ஆகி போறாங்க. ஆனா இப்ப ஆத்மாவோட வானப்பிரஸ்த நிலையை பத்தி பாபா இப்ப பேசிட்டு இருக்காங்க நமக்கு. அதனால எல்லாத்துக்குமே இப்போ எல்லா ஆத்மாவுமே இப்ப முக்திக்கு போக வேண்டிய டைம், சப்தத்துக்கு அப்பாற்பட்டு கடந்து போற டைம், பரந்தாமத்துக்கு வர டைம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த பாயிண்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம இன்னும் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கறத சிந்தனை பண்ணி சீக்கிரம் பாபாவை நினைச்சு தூய்மை ஆவறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேங்க சிஸ்டர், அடுத்த கொஸ்டின். மற்றவர்கள் எதை விரும்புகின்றனர், ஆனால் நாம் எதை விரும்புகிறோம் என பாபா கூறுகின்றார். பாபா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மாக்களாக எங்களுக்கு இப்போது அமைதி வேணும்னு எல்லாருமே கேக்குறாங்களாம். எவ்வளவு நேரத்துக்கு அமைதி வேணும்னு பாபா கேக்குறாரு. இங்க ஒவ்வொருவரும் தன்னுடைய பாகத்தை நடிச்சுதான் ஆகணும். இங்க யாருமே அமைதியா இருக்க முடியுமா என்ன? அரை கல்பமா இந்த குருக்கள் போன்றவங்க உங்களை நிறைய முயற்சி செய்ய வச்சாங்க. முயற்சி செஞ்சு நீங்க அலைஞ்சி திரிஞ்சு இன்னும் அதிகமா நீங்க அசாந்தியா ஆயிட்டீங்க. இப்ப யாரு சாந்தி தாமத்துக்கு எஜமானரா இருக்கிறாரோ, பாபா தானே சாந்தி தாமத்துக்கு எஜமானர், அவரே திரும்ப நம்ம இப்ப அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அப்ப படிப்பு சொல்லி கொடுத்துட்டும் இருக்காரு. நிர்வாண தாமம் செல்றதுக்காக முக்திக்காக பக்தியும் செய்யறாங்க. நம்ம சுகதாமத்துக்கு செல்லுவோம்னு ஒருபோதும் யாருடைய மனசுலயும் வர்றதே கிடையாது, வந்ததே இல்லை. இது கரெக்ட். நம்ம கூட இப்ப யாராவது சொந்தக்காரங்களோ இல்ல யாராவது இறந்தாங்க, இல்ல நம்மளே இறக்குறோம் அப்படிங்கிற நிலை வந்துச்சுன்னா கூட நம்ம சுகதாமத்துக்கு போவோம் அப்படிலாம் நினைக்கிறது கிடையாது. ஏதோ இறந்துட்டாங்க, இல்ல வாயால சொல்ல சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க அப்படிதான் சொல்லுவோமே தவிர, அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னாலும் கூட சொர்க்கத்தை பத்தி விஷயங்களும் நமக்கு தெரியாது. சும்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்பதான் நமக்கு அது தெரியுது. ஓஹோ, அடுத்த 2500 வருஷம் சொர்க்கம் வரும்போது அதுல நம்ம இருக்க போறோம் அப்படிங்கறது இந்த பாபா ஞானம் கொடுக்கும் போதுதான் நமக்கு அது புரியுது. அனைவரும் வானப்பிரஸ்த நிலைக்கு செல்ல முயற்சி செய்யறாங்க. நம்ம சுகதாமம் செல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட் தான் சிஸ்டர். இப்ப பாருங்க, இந்த ஞானத்தை குடுக்கறோம், எங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, சுகதாமம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு முக்திக்கு போறதுக்கு வழியை மட்டும் சொல்லுங்க, எங்களுக்கு ஜீவன் முக்தியே வேண்டாங்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பாக்குறோம். நம்ம அவங்களுக்கு அதுதான் புடிச்சிருக்குது, எங்களுக்கு அமைதிதான் வேணும், எங்களுக்கு நாங்க சுகத்தை நாங்க கேட்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு துக்கம் அதிகமாயிடுச்சு இப்ப உலகத்துல. ஆமா, பிறவி எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம் அந்த உலகத்துல, பிறவி எல்லாம் எங்களுக்கு வேண்டாம்னு தான் சொல்றாங்க. ஆனா பிறவி எடுக்க போறோம்ன்றது அவங்களுக்கு தெரியாது. நம்ம மறுபடியும் மீண்டும் வரதான் போறோம். கண்டிப்பா. அடுத்த கொஸ்டின் சிஸ்டர். இந்த அழுக்கான உலகத்துல பாபா வந்திருப்பதை எதற்காக என கூறுகின்றார்? பகவான் கூட குழந்தைகிட்ட ப்ராமிஸ் தான் செய்யறாரு. நான் உங்களை நம்முடைய வீட்டுக்கு அது ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட பிரீஃபா பாக்குறோம். கண்டிப்பா அழைச்சிட்டு போவேன். இதுக்காக தான் நீங்க அரை கல்பம் பக்தி செஞ்சீங்க. இப்ப ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா முக்தி ஜீவன் புக்தியில போயிடுவீங்க. இல்லாட்டினாலும் அனைவரும் சாந்தி தாமத்துக்கு செல்லதான் வேணும். சிலர் போக விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாடகப்படி அனைவரும் கண்டிப்பா போய் தான் ஆகணும். நீங்க விரும்புங்க இல்ல விரும்பாம தான் இருங்க. நான் வந்திருக்கிறது அனைவரையும் திரும்ப அழைச்சிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறேன். வலுக்கட்டாயமா கணக்கு வழக்கம் முடிக்க வச்சு அழைச்சிட்டு போயிடுவேன். நீங்க சத்தியுகத்துக்கு செல்றீங்க, மற்ற அனைவரும் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். செல்லாவிட்டாலும் கூட தண்டனை கொடுத்து அடிச்சு உதைச்சு அழைச்சிட்டு போயிடுவேன். இது எல்லாத்துக்குமே, அதாவது அஞ்ஞானி ஆத்மாக்களுக்கு இந்த விஷயம் தெரியலனாலும் நமக்கே இது ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கணும். நம்ம எச்சரிக்கையாவும் எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம், நம்மளுக்கு இந்த பாயிண்ட் பாக்கும்போது குஷியாவும் இருக்கு நமக்கு. உண்மையில எனக்கு இந்த பாயிண்ட் படிக்கும்போது சிஸ்டர் என்ன தோணுச்சு அப்படின்னா, பாபா ஒண்ணு சொல்லுவாங்க, கடைசி நேரத்துல எல்லாரும் ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க, நீங்க மட்டும் ஆஹா ஆஹா டிராமா ஆஹா பாபான்னு சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு. இந்த லைன் படிக்கும் போது நமக்கு அந்த ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு உண்மையிலே.
அந்த மாதிரி நாடகத்துல பாகம் கூட அப்படிதான் இருக்குதுங்கிறாங்க பாபா. உங்க எல்லா உடம்புக்கும் நெருப்பு வைக்கப்பட்டுடுங்கிறாங்க. எல்லா உடம்புக்கும் நெருப்பு வச்சிருவேன், மத்தபடி அனைத்து ஆத்மாக்களையும் அழைச்சிட்டு போயிடுவேன். ஆத்மாக்கள் வந்து என் கூட தான் வரணும், என்னுடைய வழிபடி சர்வகுணம் நிறைஞ்சவங்களா 16 கலைகள் சம்பூர்ணமா ஆனீங்க அப்படின்னா பதவியும் நல்லா கிடைக்கும். அப்ப தாங்க வந்து எங்கள் அனைவருக்கும் மரணத்தை கொடுங்க, அழைச்சிட்டு போங்கன்னு நீங்க தான் கூப்பிட்டீங்க இல்லையா? ஆமா, பதித்த பாவனா வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் அர்த்தம். பாவங்களை போக்குபவரே, பாவங்களை அழிப்பவரே வாங்க, வந்து தூய்மையாக்குங்க. தூய்மையான என்ன அர்த்தம்? முக்திக்கு போக வேண்டியதா? பாபா நீங்க வாணில சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தூய்மை ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த உடல்ல இருக்க மாட்டீங்க, உடல்ல விட்டு வெளில வந்துருவீங்க. கர்மாதித்த நிலை அடைஞ்சிட்டா இருக்க மாட்டோம். இப்ப மரணம் வந்துருச்சு, யாரும் தப்பிச்சு எல்லாம் போக முடியாது, இந்த அழுக்கான உடல்ல இருக்கவும் கூடாது, திரும்ப அழைச்சிட்டு போயிடுவேன், நீங்க தான் அழைச்சிங்க. ஆக இப்ப பாபாவே சொல்றாரு, குழந்தைங்களே இந்த அழுக்கான உலகத்துல இருந்து உங்களை திரும்ப அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாரு பாபா. எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இதா சொல்லிட்டாரு. இல்ல எல்லாரும் பணம் இருக்கு, நகை இருக்கு, வீடு இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும் சாக்கு போக்கு சொன்னாலும் யாரையும் வச்சுட்டு போக மாட்டாரு பாபா. எல்லாரும் அழைச்சிட்டு போக போறாரு. கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர். இதுல இந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆனது என்னன்னா, நம்மளும் போகதான் போறோம், ஆனா ஒரு துணைவனோட நம்ம போக போறோம். அது வந்து ரொம்ப சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். நமக்கு இப்ப வந்து மத்தவங்களுக்கு வந்து அந்த துணைய ஃபீல் பண்ண முடியலனாலும் நமக்கு வந்து பாபாவோட துணை ஃபீலிங்ஸோட தான், அந்த ஃபீலோட தான் நம்ம போக போறோம். பரந்தாமத்துக்கு நம்ம அப்படிதான் போக போறோம். அதனால நமக்கு எந்த விதமான பயமுமே இருக்காது. அவங்களுக்கு வந்து தண்டனை எல்லாம் வாங்கி முடிஞ்சிட்டு அப்புறமேலதான் அவங்க கிளம்புவாங்க. அவங்க நம்ம கூப்பிட்டாலும் நம்ம ரெடி தான், ஆனா பாபா வந்து நீங்க இன்னும் சரியான இதுக்கு வரலைக்கிறாங்க பாபா. அதனாலதான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா, ஆனா நம்ம பண்ணிருவோம், கவலைப்படாதீங்க. அடுத்தது அததான் நம்ம வந்து முயற்சியில கொண்டு வரணுங்கிற. அதனாலதான் பாபா நிறைய வானிலையும் சரி சந்தேஷ்லயும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நேத்து கூட நீங்க ஒரு அவைட்டவன் எடுத்தீங்க இல்லையா, அதுல கூட பாபா சொல்லிருப்பாங்க, நீங்க தான் பொறுப்பின் கிரீடமா இருக்கிறீங்க, பக்தர்கள் கூட உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம பாபாட்ட இருந்து சக்தி வாங்கி வச்சுக்கிட்டு சக்திசாலியா இருந்தாதான் மத்தவங்களுக்கு நம்ம குடுக்கறதுக்கு நம்மளால முடியும். பாபாவுமே நமக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாபா ஒரு வானிலை அழகா சொல்லி இருந்திருப்பாங்க, பஞ்ச தத்துவங்களும் வெயிட் பண்றாங்க. கண்டிப்பா அவங்களுமே வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. கண்டிப்பாங்க சிஸ்டர். அடுத்த கொஸ்டின் போலாங்களா? சிலர் எதை நினைத்து குழப்பம் அடைவதாக பாபா கூறுகின்றார்? சிலர் வந்து ரொம்ப குழப்பம் அடைகிறாங்களாம். வந்து இந்த மலைகள் போன்ற எல்லாமே உடைஞ்சு போயிடுச்சு, நொறுங்கி போயிட்டு அப்படின்னா எப்படி உருவாகும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அதை பத்தின சிந்தனை வருதான். இந்த இமயமலை இவ்வளவு பெரிய மலையெல்லாம் இருக்கு, இதெல்லாம் உடைஞ்சு போயிடுச்சுன்னா இதெல்லாம் எப்படி உருவாகும் அப்படின்லாம் சிந்தனை செய்யக்கூடாது. இப்ப வந்து சொர்க்கங்கிறது இப்போது சொர்க்கம் கிடையாது, பிறகு மற்றவை எப்படி வரும், முயற்சி மூலம் அனைத்துமே உருவாகுங்கிறாங்க. இப்ப வந்து சொர்க்கம் செல்றதுக்கு நீங்க தயார் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. சில பிரச்சனையில வந்து படிப்பை விட்டே விலகி போயிடுறாங்க. இது குழப்பம் அடைகிறதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. இதுல குழம்பி படிப்பெல்லாம் விட்டுறாங்களாம். மத்தபடி யாரு அதிர்ஷ்டத்தில் இல்லையோ அவங்க இது எப்படி நடக்க முடியும், இப்போதே வந்து பார்க்க முடியாத வைடூரியங்கள்லாம் எப்படி அவங்க உருவாகும், பூஜைக்குரியவங்களா நம்ம எப்படி ஆகும் அப்படிலாம் நினைக்கிறாங்களாம். பூஜைக்குரியவங்க மற்றும் பூஜாரியினுடைய இந்த நாடகம் வந்து ஏற்கனவே உருவாக்கப்பட்டதுதான், இதை பத்தி நீங்க குழம்ப வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க பாபு. கண்டிப்பா. இப்ப வந்து அது சாகார முரளிங்கிறதுனால அப்போதைக்கு மலைய பத்தி யோசிச்சாங்க. இப்ப இருக்கிறவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஏன்னா இப்பதான் அந்த டைனோசர் எல்லாம் கண்டுபிடிச்சது, அதனுடைய எலும்பு கூடுதல் டைனோசர் எல்லாம் இருந்துச்சு, இப்ப எல்லாம் இல்லையே, அப்ப பாபா வந்து பொய் சொல்றாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டுகள்லாம் கண்டுபிடிக்கிறத பாத்துட்டு எகிப்து அந்த மாதிரி இதெல்லாம் கேக்குறாங்க. இதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துச்சுன்னு சொல்றாங்க, அப்ப பாபா பொய் சொல்றாங்களா? அந்த மாதிரி ஞானத்திலேயே நிறைய பேத்துக்கு குழப்பம் வந்துருது. அப்ப வந்து பாபா பொய் சொல்றாங்க, இது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்பயும் கூட படிப்பை விட்டுட்டு போயிடுறாங்க. பாபா அப்பயே சொல்லிருக்கிறாரு, மலையை வச்சு பாபா சொல்லிருக்கிறாங்க. இப்ப கேட்கவே தேவையில்லை, ஏன்னா இப்ப சயின்ஸ் வந்து நிறைய கண்டுபிடிக்குதா, அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை வச்சு கேள்வி கேக்குறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி கேள்வி எப்படின்னா பூமி வந்து நகர பூமியின் தட்டைகள் வந்து இதாக அங்க இங்க இருக்கிறது அங்க போகும், அந்த மாதிரி வந்து சுவடுகள்லாம் மாறி வரும்.
அதுதானே தவிர மத்தபடி அங்கதான் இருக்குதுன்ட்டு எல்லாம் கிடையாது. அதுதான் பாபா சொல்றாங்க, அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்கிறாங்க. ஏன்னா அத எங்க நகர்ந்தாலும் நவரட்டும், எந்த மலை உருண்டாலும் உருளட்டும், இல்ல வந்து கடல் பொங்கி எங்கேயாவது பொங்கி கூட வரட்டும், நம்ம முயற்சி கரெக்டா இருந்துச்சு, நம்ம பாபா நினைவுல இருந்து கரெக்டா தூய்மை ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம எங்க பிறக்கணுமோ அங்க போய் பிறந்துருவோம். அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நம்மளுடைய போக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா பாபா நினைவுல இருந்து தூய்மை ஆவறதுக்கான போக்கஸ் தான் நம்ம அங்க கொடுக்கணும். நம்ம அத விட்டுட்டு இது இப்படி இருக்குமா அது எப்படி இருக்குமா பாபா இப்படி சொல்லிருக்காரு, பட் ஆனா கரண்ட் சிச்சுவேஷன்லாம் அப்படி இல்லையே அப்படிலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா முயற்சியை கை விட்டுருவோம். நம்ம சந்தேகம் வந்து படிப்பையும் விட்டுட்டு போயிடுவோம் நம்ம. ஓகே சிஸ்டர், அடுத்த கொஸ்டின். சித்திரங்களை பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா உருவாக்கி இருக்க இந்த சித்திரங்கள் வந்து அதிசயமானதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு ஆர்வத்தோடு வந்து பாக்குறாங்க. முழு உலகத்திலயும் யாரும் எங்கேயும் இப்படி எல்லாம் வந்து பார்த்து இருக்க சித்திரங்கள்லாம் பார்த்து இருக்க மாட்டாங்க. இப்படி சித்திரத்தை உருவாக்கி ஞானத்தை கொடுக்கவும் முடியாது, இதை யாரும் காப்பி அடிக்கவும் முடியாது. இந்த சித்திரங்கள் வந்து பொக்கிஷமா உள்ளது, இதன் மூலம் நீங்க பத்மாபதம் பாக்கியசாலியா ஆகுறீங்கிறாங்க பாபா. சூப்பர் சூப்பர். அதாவது இந்த கொஸ்டின் கேட்கும் போது என்னன்னா நிறைய தர்மங்கள் இருக்குது நம்ம துவாபரிகத்துல இருந்து. எந்த தர்மமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி படத்தை எல்லாம் வச்சு விளக்கமே கொடுக்க மாட்டாங்க, விளக்கம் கொடுத்ததே கிடையாது. நம்ம தர்மத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான படங்கள்லாம் வச்சு பாபா வந்து குடுக்கறாரு. அப்படின்னா இது கடவுளே வந்து உருவாக்குன படம் இல்லையா, இறைவனே உருவாக்கப்பட்டது. அப்ப அவருக்குதான் தெரியும், 3 காலத்தினுடைய ஞானம் அவரு தான் கொடுக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த சித்திரங்களும் எவ்வளவு ஒரு அழகா இருக்குது, பாக்கிறதுக்கே வந்து கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்குது. லட்சுமி நாராயணன் படம், சொர்க்கம் படம் எல்லாம் பாருங்க, எவ்வளவு ஒரு அழகா இருக்கும் பாக்கிறதுக்கே. அத பார்த்த உடனே புடிச்சு இழுக்கும் நம்மள, ஏதோ ஒண்ணு இருக்குதே அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி படம், அந்த உலக நாடக சக்கரம் படம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம் எல்லாம். ஆனா உண்மையில எந்த தர்மத்திலுமே இந்த மாதிரி படத்தை வச்செல்லாம் விளக்கவே மாட்டாங்க சிஸ்டர். ஒண்ணு ஏதாவது புக் எடுத்துப்பாங்க, அவங்களோட தர்ம புக் எடுத்துப்பாங்க, அப்படிதான் விளக்கா கொடுப்பாங்களே தவிர நம்ம அழகா அந்த 7 days பஸ்ல பாத்தீங்கன்னா அழகா படத்தை வச்சு முழு ஞானமும் கொடுத்துட்டோம், எல்லாமே கொடுத்துட்டு வந்துருவோம் நம்ம. சரிங்க சிஸ்டர், ரொம்ப அழகான விஷயம் அது. அடுத்த கொஸ்டின் சிஸ்டர். போக போக என்னவெல்லாம் நடக்கும் என பாபா கூறுகின்றார்? போக போக வந்து முரளி எல்லாம் நிறைய அச்சடிக்கப்படுங்கிறாங்க பாபா. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிரதிகள்லாம் அச்சிடப்படும். எவ்வளவு பணம் இருக்கோ அதை யஞத்திற்கு கொடுத்துடுவோம்னு குழந்தைங்களும் சொல்லுவாங்க. பணத்தை வச்சுட்டு நம்ம என்ன செய்வாங்க, என்னவெல்லாம் நடக்குதோ அது போக போக பாருங்க. விநாசத்துக்கான ஏற்பாடுகளையும் நீங்க பாத்துட்டு தான் இருப்பீங்க. ஒத்திகை நடந்து கொண்டுதான் இருக்கும். பிறகு வந்து அமைதி ஏற்பட்டுடும். குழந்தைகளோட புத்தியில முழு ஞானமும் அடங்கி இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா இப்பயே அந்த ஒத்திகையில நடந்துட்டு தானே இருக்குது. எல்லாம் போரு, பஞ்சம், தண்ணி இல்ல. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அடிக்கிற வெயிலுக்கு அந்த நமக்கே தெரியுது ஒரு வித்தியாசமா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படிங்கறது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே தெரிய வருது. அது சிஸ்டர், சகயோகத்தின் அடையாளம் என்ன? சகயோகத்தோட அடையாளமா கையோடு கை சேர்த்திருப்பது காட்டப்பட்டிருக்குங்கிறாங்க பாபா. கையோட கை கோர்த்திருக்கிறது, ஷேக்கன் கொடுக்கறது, அந்த இது கொடுத்திருப்பாங்களா சிம்பல், அந்த குழுல இருப்பாங்களா சிஸ்டர். அதாவது இப்ப ஒன்னா சேர்ந்து நம்ம இப்ப உலகியல் படங்கள்ல கூட அந்த மாதிரி இருக்கும், எல்லாம் ஒன்னா சேர்ந்து கை தூக்கிக்கிட்டு ஒர்க் பண்ற மாதிரி கூட இருக்கும். ஓகே ஓகே, சொல்லுங்க சிஸ்டர். அந்த மாதிரி வந்து தந்தைக்கு வந்து சதா சகயோகியாக ஆவதுதான் கையோடு கை சேர்த்துட்டு இருக்கிறது மற்றும் புத்தியால சேர்ந்து இருக்கிறது. அதாவது மனசோட ஈடுபாடு வந்து ஒருவரோடு மட்டும் இருக்கிறது. இறைவனின் தோட்டத்துல கையோடு கை சேர்த்துக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோங்கிற ஸ்மிருதியில இருக்கணும். இதனால மனநிலையில சுவாரஸ்யமா சதா மகிழ்ச்சியா மற்றும் சம்பன்னமா நீங்க இருப்பீங்க. இவ்வாறான அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள் எப்போதும் ஆனந்தத்தை தான் அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா இப்ப நம்ம பாபாவை லவ்வர் ஆக்கி என்னோட மனசுல பாபா மட்டும்தான் இருக்கிறாரு, புத்தியில ஞானம் இருக்குது, அவர் கைய புடிச்சுக்கிட்டு இந்த கலியுகத்தை சுத்தி வந்துகிட்டு இருக்கிறோம். உண்மையிலுமே
அப்படி அந்த மாதிரி நம்ம வந்து பாபா கைய புடிச்சுக்கிட்டு எந்த ஒரு சிச்சுவேஷனையும் நம்ம சாட்சியா இருந்து வேடிக்கை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அந்த ஆனந்தம் வந்து நல்லாவே தெரியும். நமக்கு நம்ம 1 மணி நேரத்துக்கு ஒரு திருப்பம் டிராபிக் கண்ட்ரோல் பண்றோமே, அப்ப பாப்தாதாவோட கையை புடிச்சிட்டு தானே எல்லாருக்கும் அமைதி சக்தியை கொடுக்கறதா நமக்கு இது பண்றோம். அப்ப கையோட கை சேர்த்துட்டு தானே நம்ம நிக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா அந்த துணைய ஃபீல் பண்ற அனுபவமே ஒரு அதீந்திரிய சுகம் சிஸ்டர். ஏன்னா கடவுள் கைய புடிச்சுக்கிட்டு நம்ம நடக்கிறோம்ல, கடவுள் கைய புடிச்சுக்கிட்டு நம்ம எல்லா விஷயங்களுமே செய்யறோம், எல்லா கர்மமுமே அவர் புடிச்சுக்கிட்டே செய்யறோம் அப்படின்னா அது எவ்வளவு ஒரு சுகத்தை நமக்கு வந்து கொடுக்குது நமக்கு. ஓகேங்க சிஸ்டர், அடுத்த क्वेश्चन. ஆசீர்வாதங்களின் கணக்கை எப்படி சேமிக்க வேண்டும்? ஆசீர்வாதங்களின் கணக்கை வந்து சேமிப்பதற்கான சாதனம் திருப்தியாக எடுக்கிறது மற்றும் திருப்தியாக ஆக்குறதுங்கிறாங்க பாபா. ஓகே ஓகேங்க சிஸ்டர், நம்மளும் திருப்தியா இருந்துக்கணும், மத்தவங்களையும் திருப்திப்படுத்தணும். ஓகே, நம்ம எப்படி திருப்தியா இருக்க முடியும் அப்படின்னா பாபாவின் நினைவுலயே இப்ப வரதானம் என்ன சொன்னாங்களோ அத நம்ம ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு திருப்தி வந்துரும். என்ன பிரச்சனை வந்தாலும் என் கூட பாபா இருக்காரு, என் லவ்வர் இருக்காரு, என் பிரியதர்ஷன் இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே சரி, குடும்பத்துல ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இல்ல அலௌகிக்கத்துல ப்ராப்ளம் வந்தாலும் சரி, எங்க ப்ராப்ளம் வந்தாலும் நமக்கு அது ஒரு ஹாப்பியா தான் இருக்கும் நமக்கு. இப்ப பாருங்களேன், லவ்வர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது உலகியல் விஷயத்துல சொல்றேன் சிஸ்டர், லவ்வர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன நம்ம பிரச்சனை வரும் அவங்க அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்க பாட்டா வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றது, சுத்தி முத்தி என்ன நடந்தாலும் அவங்களுக்கு அது சொர்க்கமாகவே ஃபீல் ஆகும், ஏதாவது உலகியல் விஷயத்திலேயே. அப்படிங்கிறப்ப அதாவது இத்தனைக்கும் லவ்வர்ஸ் பாத்தீங்கன்னா ஏமாத்தவங்க செய்வாங்க, விட்டுட்டும் போவாங்க, இத்தனைக்கும் அது காமத்தினால வந்த ஒரு விஷயம்தான். அதுக்கே இப்படி இப்ப நம்ம வந்து பாபா கைய புடிச்சிட்டு ஆன்மீகமான விஷயங்களை நடத்திக்கிட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்திலயும் வேற நம்ம வரப்போறோம். அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு அவர் கூடயே இருந்து நம்ம வந்து காரியம் செய்யும் பொழுது எவ்வளவு திருப்தி நமக்கு கிடைக்கும். அப்படி திருப்தியா இருக்கிறத நம்மள பார்க்கும் போதே மத்தவங்களுக்கும் அந்த திருப்தி அனுபவம் ஆகணும் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு நம்ம திருப்தியா இருக்கணும் அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம உலகியல் விஷயத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சில பேரை பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிட்ட போனாலே நமக்கு வந்து நம்ம மனசு கஷ்டமாவே இருந்தாலும் அவங்க கிட்ட போனாவே அவங்க சந்தோஷமா சிரிக்கிறத பார்த்து நம்ம ஹாப்பி ஆயிடுவோம். அந்த மாதிரி இப்ப மனிதர்களுக்கு வந்து பணம் இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாமே இருந்தாலும் கூட மனசுல திருப்தி இல்ல அவங்களுக்கு. எதையாவது ஒண்ணு வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த போயிட்டே இருக்காங்களே தவிர அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்ற திருப்திங்கிறது மனசுல இல்ல, யாருக்குமே இல்ல, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலுமே இல்ல. அப்போ அந்த திருப்தி ஏழையா இருக்கிற நம்ம கிட்ட இருக்கும் போது நம்ம நோக்கி அவங்க வருவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கே வந்துட்டோம்னு நினைக்கிறோம் நம்ம. பௌர்ணமி மாதிரி நீங்க பிரகாசமா திருப்தியா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வெளிச்சத்துல ஈர்க்கப்பட்டு உங்ககிட்ட வருவாங்க. ஓகே சிஸ்டர், இன்னைக்கு அழகா போயிருக்கு சிஸ்டர் சாகார் மூவி. அடுத்தது அவ்யக்த முரளி வச்சிருக்கீங்களா சிஸ்டர்? அவ்யக்த முரளியில வந்து பாபா ஒன்றின் கணக்குன்னு சொல்றாங்க சிஸ்டர், அது வந்து பாப்போம். பாப்தாதா வந்து அனைத்து சகஜ யோகி நிரந்தர சகயோகி குழந்தைங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாராம் பாபா. அனைத்து பக்கங்கள்ல இருந்து வந்திருக்கும் தந்தையோட குழந்தைகள் ஒரு படம், ஒருவர் மேல உள்ள நம்பிக்கை, ஒரு வழி, ஒருவரின் ரசனை, ஒருவரை மட்டும் மகிமை பாடக்கூடிய, ஒருவருடன் மட்டும் அனைத்து உறவுகளையும் வைத்து நடந்து கொள்ளும், ஒருவருடன் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரே பிரபு பரிவாரத்தின் ஒரு லட்சியம், ஒரே லட்சணம், அனைவரையும் ஒரே ஒரு சுப மற்றும் சிரேஷ்ட பாவனையோடு பார்க்கக்கூடிய, அனைவரையும் ஒரே ஒரு சிரேஷ்ட நல்விருப்பங்களினால் எப்பொழுதும் உயரே பறக்க செய்யக்கூடிய, ஒரே ஒரு உலகம், ஒரே உலகத்தில் அனைத்து பிராப்தியும் அனுபவம் செய்யக்கூடிய அப்படின்னு சொல்லி பாபா ஒன்றின் கணக்குன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இல்ல நிறைய பேர் கேட்பாங்க, எங்களுக்கு சொர்க்கத்துல நீங்க வந்து அடுத்த பிறவை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க, இந்த பிறவிக்கு என்ன பலன்னு கேட்டாங்க அப்படின்னா இப்ப நீங்க சொன்னதெல்லாம் சொல்லிடலாம் பாருங்க எங்களுக்கு எவ்வளவு பிராப்தி கிடைக்குது அப்படின்ட்டு. எவ்வளவு பிராப்தி நம்மளுக்கு சங்கம யோகத்துல. ஒரு இது வந்து எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டே வர்றாரு பாருங்க பாபா. நல்ல அந்த மாதிரி ஒரே ஒரு உலகம், பாபா தான் ஒரே உலகம். அப்ப வந்து ஒரே உலகத்துல அனைத்து பிராப்தியும் அனுபவம் செய்யக்கூடிய, அப்புறம் கண்கள் திறந்த உடனேயே ஒரு பாபா, நம்ம கண்ணை திறந்த உடனே ஒரு பாபா மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் ஒரு துணைவன் பாபா. நம்ம எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நமக்கு துணைவன் வந்து பாபா தான்.
அப்படின்னு நினைக்கணும். தினத்தை வந்து முடிவு செஞ்சு கர்மயோகா மற்றும் சேவையின் காரியத்தை முடிச்சு விட்டு ஒருவரின் அன்புல எந்த வேலை செஞ்சு முடிச்ச பிறகும் ஒருத்தரோட அன்புல நம்ம ஐக்கியமாயிடணும் பாபாவோட நினைவுல. இந்த மாதிரி வந்து ஒருவருடன் அன்பில் ஐக்கியமாக இருப்பவராக ஆகிவிடணும்னு சொல்றாங்க பாபா. அதாவது ஒருவரின் அன்பு என்ற மடியில நிரம்பிடுங்க அப்படிங்கிறாங்க. என்னோட அன்புல வந்து நிரம்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இரவையும் பகலையும் ஒரே ஒருவருடன் அனைத்து தினசரி நடவடிக்கையும் செஞ்சு கழிச்சிருங்க. என்கிட்ட மட்டுமே நீங்க வந்து தினசரி வேலைங்க எல்லாத்தையும் என்னோட இணைச்சுக்கிட்டே நீங்க வந்துருங்க அப்படிங்கிறாங்க. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் பாபாவை வச்சுக்கிட்டு செய்யுங்க அப்படிங்கிறாங்க. சேவையின் சம்பந்தத்துல வந்து கொண்டு பரிவாரத்தின் சம்பந்தத்துல வந்துட்டு இருந்தாலும் பலரின் ஒருவரை பார்க்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பலரிலும் எந்த சேவையில செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, பரிவாரத்தோட சம்பந்தத்துல நம்ம வந்துட்டு இருந்தாலும் சரி, அப்பயும் நம்ம பாபாவை தான் பார்க்கணும். ஒரு தந்தையின் பரிவாரம், இது வந்து தந்தையோட பரிவாரம், ஒரு சம்பந்தம் தொடர்புல வந்து கொண்டே அநேகரிலும் ஒருவரை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. பிராமண வாழ்க்கையில கதாநாயக பாத்திரம் ஏற்று செய்பவராக ஆகும் வாழ்க்கையில மதிப்புடன் தேர்ச்சி அடைபவராக ஆகும் வாழ்க்கையில கற்றுக்கொள்ளணுங்கிறாங்க பாபா. பிராமண வாழ்க்கையில நம்ம தான் வந்து கதாநாயகனா ஏற்று நடிக்கிறோம், அதுலயும் நீங்க மதிப்புடன் தேர்ச்சி அடையணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க கத்துக்கணும். ஒன்றின் கணக்குன்னா ஒருவரை தெரிந்தார் என்றால் அனைத்தையும் தெரிஞ்சு கொண்டார். இப்ப பாபாவை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா எல்லாமே தெரிஞ்சிடும் இல்லையா? நீங்க சொல்லும் போது ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது என்னன்னா, பாபா ஞானம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த தர்மத்தை புஸ்தகத்தை அவங்க கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணுவாங்க. எந்த தர்மத்தை புஸ்தகம் கொடுத்தாலும் சாஸ்திரம் கொடுத்தாலும் நம்ம அதுக்கு விளக்கம் சொல்ல முடியும். ஆமா, ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்காது. அந்த ஒரு ஞானம் போதும், எல்லாத்துக்கான பதிலும் நம்ம கிட்ட இருக்குது. எவ்வளவு ஆனா ஈஸியான ஞானம் சிஸ்டர் இது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மற்ற தர்மத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே என்ன இருக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியாது. அவங்க ஏதோ ஏனாதானே படிப்பாங்க அவ்வளவுதானே தவிர உண்மையான விஷயம் என்ன இருக்குதுன்னு நமக்கு தான் தெரியும். அது சூப்பர் சிஸ்டர். அது ஒன்றின் கணக்குனா ஒருவரை தெரிந்தார் என்றால் அனைத்தையும் தெரிஞ்சு கொண்டார்னு அர்த்தம். அனைத்தையும் அடைந்தார். ஒன்றை எழுதுவது, கற்றுக்கொள்வது, நினைவு செய்வது அனைத்தையும் விட சரளமானது, சகஜமானதுங்கிறாங்க பாபா. கண்டிப்பா நிறைய பேர் நினைக்கிறது தானே கஷ்டம், ஒருத்தர நினைக்கிறது என்ன கஷ்டமா நமக்கு. ஆமா, நம்ம இப்ப வந்து பக்தி மட்டத்துல எத்தனை தேவதைகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் கூட நினைக்கிறாங்க, ஆத்மா கஷ்டப்பட்டு நினைக்கிறாங்க, அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு எல்லாம் போறாங்க. ஆனா பாபா என்ன சொல்றீங்க, ஒருத்தரை மட்டும் நினைங்க போதும் அப்படின்னு. அதான் சகஜமா. இது வந்து செம்ம பாயிண்ட் சிஸ்டர் நீங்க சொன்னது. பாத்தீங்கன்னா இப்ப பக்தியில பாத்தீங்கன்னா ஒரு பண்டிகை வரும். ஒரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பண்ணுவோம் நம்ம. இங்க ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயத்த பாபா சொல்றாரு. ஆனா அதனுடைய பலன் எப்படி இருக்குது பாருங்க. ஆனா அதுக்கு எந்த பலனும் கிடைக்க போறது கிடையாது. அப்போது பக்தி செய்யும் போது நம்ம பாவம் பண்ணாம வேணா இருக்கலாம். ஆனா இப்ப பக்தி செய்யறவங்க அதுவும் கிடையாது, அது ஒரு என்டர்டைனிங் சாப்பிடறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். 3-5 பேரோட விஷயம்லாம் இப்ப நம்மளே சொன்னாலும், இப்ப உதாரணமா என்ன சொல்லுவோம், நீ மத்தவங்க பேச்செல்லாம் பேசாத, ஒரு 4-5 பேர் கதையெல்லாம் நீ சொல்லாத, நீ உன் கதையை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க 3 பேர் 5 பேர் விஷயத்தெல்லாம் பேசாதீங்க, ஒருத்தரோட விஷயத்த மட்டும் பேசுங்கிற பழமொழி பாரதத்துல இருக்கு. அந்த மாதிரி நீங்க 3-5 விஷயங்கள்லாம் கடினமா இருக்கும், ஒருத்தரை நினைவு செய்யறது வந்து ரொம்ப சுலபம். அந்த மாதிரி வந்து நீங்க கத்துக்கிறீங்க இல்லையா, கத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஒருத்தர்ல வந்து அனைத்துமே நிரம்பி போயிடுது. எனவே பாப்தாதாவும் ஒருவரின் சகஜ வழியை தான் சொல்றாரு. ஒருவருடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மகானா ஆயிடுவீங்க. அனைத்து விஸ்தாரமும் ஒன்றுல நிரம்பி இருக்கு, அனைத்து ஞானமும் வந்துட்டுது இல்லையா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர். முடிஞ்சிருச்சாங்க சிஸ்டர்? முடிஞ்சிருச்சு. பாபா வந்து ஒன்றின் கணக்குங்கிற இதுல பாபா வந்து சொல்றதே, நீங்க எல்லா இதையும் சொல்லி நீங்க ஒருத்தனை மட்டும் நினைங்க, வேற எதையுமே நீங்க பாக்காதீங்க. எந்த விஷயம் பார்த்தாதான் நம்மள வந்து தூய்மை கெட்டு போயிடுதுங்கிறாரு. நீங்க மத்தவங்கள நினைச்சீங்கன்னாலே உங்களுக்கு பாவம் ஏறிடுதுங்கிறாரு. பாபா நினைச்சா மட்டும்தான் தூய்மை ஆக முடியும் அப்படிங்கிறாரு. எந்த தேகதாரிய நினைச்சாலும் அது பாவம் ஆயிடுங்கிறாரு.
அந்த மாதிரி பாபா இன்னைக்கு வீட்டு வாணியில ஒன்றின் கணக்குங்கிற இதுல ஒரு என்ன மட்டுமே நினைச்சிட்டு இருங்க, எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் செஞ்சு முடிச்சாலும் என்ன பத்தி நினைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பில மூழ்கி இருங்க அப்படிங்கிறாரு. ஓகே ஓகே சூப்பர் சிஸ்டர். இன்னைக்கு அவ்வக்த முறையிலயும் சரி சாகார முறையிலயும் சரி ரொம்ப அழகா இருக்கு சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ பாபா. தேங்க்யூ சிஸ்டர்.